இது வந்து அக்ரிமோனி மலர் மருந்தோட பூ தான் வந்து இது. ஸோ இந்த பூக்களில் உருவாகிறது தான் அக்ரிமோனின்ற ஒரு மருந்து. ஸோ இந்த மருந்து எதுக்காக அப்படின்னா, சிலர் வந்து வெளியே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பாங்க, எல்லாத்துட்டையும் நல்ல ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பல கவலைகள் இருக்கும். வெளியே இருந்து பார்க்குறவங்க உனக்கு என்ன ஜாலியான லைஃப் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதை கேட்குறப்பவே அவங்களோட மனசு வந்து அழுவும். ஏன்னா அவ்வளோ ஒரு டிப்ரெஷன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க. யார்ட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கு மைண்டும் வராது, அவங்களே ஹீல் பண்ணிக்கவும் முடியாது, அந்த கஷ்டங்களை தனக்குள்ளேயே போட்டு அடக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதிலிருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கும் அவங்களோட மைண்டை வந்து லைட் பண்ணுறதுக்கும் இந்த மருந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து எடுக்கிறப்போ அவங்களோட உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் மனசுனால தான் நம்ம உடல் வந்து பாதிக்கும். ஸோ மனசு தான் ஃபஸ்ட்டு. இது வந்து கிளியர் ஆகிறப்பவே தேவையில்லாத அவங்களுக்கு வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, டிப்ரெஷன் வருது, இதிலெல்லாம் இருந்து சேஃப் ஆகிக்குவாங்க. ஏன்னா ஒரு இறுக்கமாக மனசை வச்சுட்டே இருக்காங்க, யார்ட்டையுமே எதையுமே சொல்ல மாட்டாங்க, ரிலீஸே பண்ண மாட்டாங்க, எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறப்போ அது கரெக்டு கிடையாது. நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். சில இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகணும்னா ஆகி தான் தீரணும். ஸோ அதுக்கு உண்டான பெஸ்ட்டு ரெமெடி அக்ரிமோனி. ஸோ யாருக்கெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை கேட்டு உங்களோட எமோஷன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இது கூட சில ரெமெடிஸும் சேர்ந்து அந்த காம்பினேஷன் நீங்கள் எடுக்கிறப்ப ரொம்ப ஒரு 2 to 3 monthsலேயே பெரிய சேஞ்சஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.